அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் மார்ச் 21 நமது தெய்வீக தாயும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாத்திச்சி அவர்களின் ஜனன தினம். இந்த முழு அகிலமுமே கொண்டாடும் தினம். முழு அகிலத்திலும் இருக்கும் சக யோகிகளின் கொண்டாட்ட தினமாகும். நமது அன்புக்குரியவர் நமது வாழ்வில் அமைதியான நல் மாற்றங்களை ஏற்படுத்தி தந்தவர். நமது அறியாமை இருளை போக்கி நமக்கு அறிவூட்டியவர். தன்னலமில்லாது எந்த ஒன்றையும் நம்மிடம் எதிர்பார்க்காது தன்னலமில்லாத அன்போடு நம்மை வழி நடத்தியவர், வழி நடத்தி கொண்டிருப்பவர். எனவே இன்றைய அன்னையின் இந்த பிறந்த தினத்தன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து தியானத்தில் ஈடுபடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய தினம் தாமதிக்காது நாம் நமது நிகழ்வை ஆரம்பிப்போம். அனைவருக்கும் உரிய அன்னை அவருடைய 101வது பிறந்த தினம்.
இந்த இல்லமே இலங்கையின் மத்திய பிரதேச இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள சிந்துவாடா என்னும் கிராமத்தில் அன்னை பிறந்த இல்லம். இது அவருடைய பெற்றோரோடு அவர் பிறந்த இல்லமும் கூட. அவர் வாழ்ந்த இல்லம். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அவருடைய பெற்றோர்கள் இந்த இல்லத்தை விற்று மகாத்மா காந்தி அவர்களின் ஆசிரமங்களில் இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அனைத்தையும் விற்று இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் ஸ்ரீ மாதாஜியின் பெற்றோர்கள் மற்றும் ஸ்ரீ மாதாஜி மற்றும் அவருடைய சகோதர சகோதரிகள் அனைவரும். 2008ஆம் ஆண்டு சகயோகிகள் இந்த வீட்டை மீண்டும் திரும்ப வாங்கி அதனுடைய பழமை மாறாது புனரமைத்து இப்பொழுது இது ஒரு தியான மையமாக இந்தியாவிற்கும் உலக நாடுகளில் உள்ள அனைத்து சகயோகிகளுக்கும் ஆக விளங்குகின்றது. இப்பொழுது அன்னையின் வாழ்க்கை வரலாறை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முழு கவனமும் சாஸ்திராரத்தில் முதலாவது தடவையாக ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது முறை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இப்பொழுது நாம் அன்னையின் வாழ்க்கை வரலாறை நாம் கேட்போம். அதற்கு முன்பு நாம் சமநிலையில் இருக்கின்றோமா என்று சிறிது பார்ப்போம். நமது இடது நாடி வலது நாடி சமநிலை. கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதிலிருந்து முழுமையாக விடுபடுவோம். எதிர்காலம் நமக்கு பாதுகாப்பானது. ஆத்ம விழிப்புணர்வின் பின் நாம் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் பாதுகாப்பை உணரலாம். எனவே நடுநாடியில் தியான நிலைக்கு நாம் செல்லுவோம். இந்த எண்ணங்கள் நமக்கு இப்பொழுது வேண்டாம். இந்த கவலைகள், பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்களும் இப்பொழுது நமக்கு வேண்டாம். நமது அகங்காரம், மமகாரம் நமக்கு தரும் எண்ணங்களும் நமக்கு வேண்டாம். முழுமையாக நமது மூளையை எல்லாம் வல்ல பரம்பொருளால் வழிநடத்த விட்டுவிடுவோம். பரமாத்மாவால் வழிநடத்த விட்டுவிடுவோம். அதுவே நமக்கு பாதுகாப்பான நிலை, விவேகம் நிறைந்த நிலை. எனவே நாம் அனைத்தையும் மன்னித்து ஆத்மாவின் அமைதி நிலைக்கு செல்லுவோம்.
ஆத்மாவின் அமைதி நிலை நமது சஹஸ்ராரத்தில் தலை உச்சிக்குழியில். அங்கு முழு கவனத்தையும் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் பரம்பொருளின் ஒரு அங்கம். பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்கின்றேன். அதுவே உண்மை நிலை. நமது முழு கவனமும் சஹஸ்ராரம், சுழுமினை நாடி, மூலாதாரம், இரு கைகள். நமது தியான நிலையை குழப்புவது ஒன்றே ஒன்றுதான், எண்ணங்கள். அவை எமது அகங்காரத்திலிருந்து வரலாம், மமகாரத்திலிருந்து வரலாம். எனவே அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். ஆத்ம நிலை அமைதியானது. ஆத்மாவின் வழிகாட்டல் எம்மை அமைதி நிலைக்கு எடுத்துச் செல்வது. ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் அமைதி அடைய வேண்டும். தியான நிலை, எண்ணங்கள் இல்லாத, எதிர்வினை புரியாத தியான நிலை. நாம் அனைத்தையும் சாட்சியாக பார்ப்போம். அமைதியாக இருப்போம். நாம் சாட்சியாக பார்ப்பது அந்த தெய்வீக அன்பின் வேலையை. எமக்குள் எவ்வாறு வேலை செய்கின்றது, எவ்வாறு எம்மை அமைதியான தியான நிலைக்கு எடுத்துச் சொல்கின்றது. அந்த அனுபவங்களையே நாம் சாட்சியாக பார்ப்போம். அதுவே எமக்கு பாதுகாப்பையும் மன உறுதியையும் தரவல்லது. எதிர்காலத்தை பற்றிய முழுமையான பாதுகாப்புணர்வை எமக்கு தரவில்லை. இப்பொழுது இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சகஜ யோகத்தின் குருவான ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம். மார்ச் 21 1923 அன்று காலை மத்திய பிரதேச மாநிலத்தில் சிண்டுவாரா என்ற ஒரு சிறிய நகரத்தில் திரு பிரசாத் ராவ் கேசவ் ராவ் சால்வே என்னும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் தனது வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தார். அவரது மனைவி கார்னீலியா பிரசாத் பிரசவ வலியில் இருப்பதாகவும் அவருடைய குழந்தை எந்நேரமும் பிறக்க இருப்பதாகவும் தகவல் அறிந்து அவர் விரைந்தார். அன்றைய தினம் ஒரு விசேஷமான தினமாகும். அதாவது ஈக்வினாக்ஸ் தினம். காலையும் இரவும் சரியாக ஒரே அளவு இருக்கும் ஈக்வினாக்ஸ் தினமாகும். அந்த ஈக்வினாக்ஸ் தினத்தினன்று
சரியாக மதியம் 12 மணிக்கு ஸ்ரீ மாதாஜி பிறந்தார். அவருடைய மாசற்ற பொலிவுடன் இருந்த அழகான முகத்தை கண்டு அவரது பெற்றோர் அவருக்கு நிர்மலா என்று பெயரிட்டனர். அதே சமயத்தில் இந்தியாவில் வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்திய காங்கிரசிற்கு முக்கியமான ஒரு தலைவராக வந்து கொண்டிருந்தார். ஆனால் சால்வே குடும்பத்தினர் சுதந்திர போராட்டத்தில் தங்களது குடும்பத்தின் பங்கு என்னவென்று இன்னும் அறியாத நிலையில் அமைதியாக போய்கொண்டிருந்தது. அங்கு எப்பொழுதும் குழந்தைகளின் ஆனந்தமான குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். ஸ்ரீ மாதாஜி அவருடைய சகோதர சகோதரிகளுடன் ஆனந்தமாக விளையாடும் சத்தம் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருந்தது. My father had dogs in the house and I was very fond of them. Also he had one monkey and I always used to go and talk to the monkey, give him food. But one thing I remember is a parrot which was very much understanding me. My childhood has been very beautiful. I was very fond of trees and also of the garden, flowers. I was very much fond of. And my father, especially, he looked after that side of my life. அவர்களது குடும்பம் நாக்பூருக்கு சென்ற பின்னர் கார்னேலியா பிரசாத் அவர்களும் பிரசாத் ராவ் அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்தனர். இந்த முடிவு தங்களது முழு குடும்பத்திலும் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. செல்வந்தர்களாக வாழ்ந்த அவர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு மாற வேண்டியிருந்தது. சிறு வயதில் ஸ்ரீ மாதாஜி காந்திஜியின் ஆசிரமத்தில் இருந்துள்ளார். காந்திஜியே இவ்வளவு சிறு வயதில் இவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இருப்பதை கண்டு வியந்திருக்கிறார். அவரிடம் ஆன்மீகத்தை பற்றி அறிவுரைகளும் கேட்டுள்ளார். அவரது வயது இளம் பெண்களுடன் சேர்ந்து ஸ்ரீ மாதாஜியும் பேர் ஆர்வத்துடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளையனே வெளியேறு எனும் இயக்கத்தின் போது தானும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1947 ஆண்டு ஏப்ரல் 7 ஸ்ரீ மாதாஜிக்கு மனம் முடிந்தது. அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. அந்த 2 பெண்களும் பெரிதாகி வளர்ந்த பின்னர் ஸ்ரீ மாதாஜி தனது ஆன்மீக வாழ்க்கையை துவங்கினார். 1970 மே 5 நார்கோல் எனும் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கடற்கரையில் ஸ்ரீ மாதாஜி தவம் இருந்து சஹஸ்திராரத்தை திறந்தார். அத்தருணத்தில் இந்த உலகத்தின் அழகான உண்மையை உணர்ந்தார். முதன் முறையாக கூட்டாக பல மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் முறையை கண்டறிந்தார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து அவர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைய வழிவகுத்தார். இவ்வாறே சகஜ யோகா பிறந்தது. குண்டலினி சக்தி நமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த தாய் சக்தியாகும். இந்த சக்தி மேலே எழும்பி சஹஸ்திராரத்தை அடையும் போது நாம் ஆத்ம விழிப்புணர்வு அடைகிறோம். இன்று சகஜ யோகா 150க்கும் மேலான நாடுகளில் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. சகஜ யோகத்தை ஜாதி, மதம், மொழி, நாடு என்ற எந்த வேறுபாடும் இன்றி குழந்தையிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் பயிற்சி செய்யலாம். உலகில் உள்ள எல்லா மூலைகளிலும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஸ்ரீ மாதாஜி பயணம் செய்து இந்த சகஜயோகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார். ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஸ்ரீ மாதாஜி ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ளார்.
ஐநா சபையின் அமைதிக்கான விருது உட்பட ஸ்ரீ மாதாஜி பல விருதுகளை பெற்றுள்ளார். ஸ்ரீ மாதாஜியின் வாழ்க்கை ஒரு நீண்ட அழகான பயணமாகும். இந்த பயணத்தில் ஸ்ரீ மாதாஜி லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டு அவர்களை வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியுள்ளார். நன்றி. சிறிது நேரம் நாம் அந்த தியான நிலையை உணர்வோம். நமது அனைத்து எண்ணங்களை மன்னித்து அமைதியான தியான நிலையை உணர்வோம். இந்நிலையில் எமது வாழ்வில் நாம் ஸ்ரீ மாதாஜியை எமது குருவாக பெற்றுக்கொண்ட பின்பு எமது வாழ்வில் ஏற்பட்ட நன்மாற்றங்களை நாம் நினைவு கூறுவோம். அதற்காக எமது இதயபூர்வமான நன்றிகளை நாம் எமது இதயத்தில் நிரப்புவோம். எமது அறியாமை இருளை போக்கி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை தந்தருளி எமது மனக்கண்ணை முழுமையாக திறந்தவர். அதனால் நாம் எம்மை நன்றாக புரிந்து கொண்டோம். வெளி உலகை புரிந்து கொண்டோம். ஆத்ம ஞானம் பெற்றவர்களாக மாறினோம். எமது சாதாரண வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்தது. எமது மனதில் அமைதி, ஆரோக்கிய முன்னேற்றம், மனதில் முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம், உறவுகளில் முன்னேற்றம், முக்கியமாக எமது மன அமைதி. எமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தூய்மையும் முன்னேற்றத்தையும் நாம் காண ஆரம்பித்தோம். ஸ்ரீ மாதாஜி இந்த உலகில் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்குள் எம்மை தேர்ந்தெடுத்து எமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து நமது வாழ்வில் ஒளியேற்றி வைத்ததற்கு எமது இதயபூர்வமான கோடான கோடி நன்றிகள் தாயே. இது எமது பூர்வ ஜென்ம புண்ணியமே. நாம் ஸ்ரீ மாதாஜி எமது ஆன்மீக குருவாக பெற்றுக்கொண்டது. ஸ்ரீ மாதாஜி எமது பிள்ளைகள் அனைத்தையும் பொறுத்தருளி எம்மை தொடர்ந்து இந்த ஆத்ம வழியில், இந்த இயற்கையான வாழ்வில் சமநிலையான அமைதியான வாழ்வில் எம்மை தொடர்ந்து வழி நடத்துங்கள் தாயே.
இப்பொழுது ஸ்ரீமாத்ஜி இன் சகயோகா ஸ்ரீமாத்ஜி சகயோகா ஆரம்பித்தார் 1970ஆம் ஆண்டு. அதுவரை தனது கடமைகளை மகளாக சமூகத்துக்கு, நாட்டுக்கு, பிறகு திருமணம் செய்து தனது குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மனைவியாக, இரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றிய பின்பு 1970ஆம் ஆண்டு சகயோகாவை உலகுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். 1920ஆம் ஆண்டு 50வது பொன் விழாவின் போது அவருக்காக இயற்றிய ஒரு பாடலை நாம் கேட்போம். இது ஒரு தமிழ் பாடல். கொண்டாடுவோம்
இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு பிறந்த நாள் உரை, ஒரு சிறிய உரையை நாமும் இப்பொழுது கேட்போம். அவருடைய பிறந்த நாள் செய்தி என்னவென்பது, எமக்கு இன்று என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஒரு சிறிய உரை. all the Sahajogis who have come here, all the other people who have joined us here, who are celebrating this earthly birthday of mine. I am very thankful, very grateful, and I am filled with great joy and happiness.
and my vibrations are flowing from my eyes as tears to see that in this Kali Yuga also there are people who are grateful to a mother who just gives the abstract thing known as vibrations. Actually, I do not give you. I cannot give or take, you will be surprised. It's just emitted through me. It is my swabhava. It has to be that way, I can't help. It is a being that is being. You cannot make it something else. It acts on its own. It goes on working. It is beyond me to control myself from loving all of you. I do not know how people learn to hate. I haven't got sufficient time even to love people. I find 24 hours much less. I do not know how people sit down and manipulate and think in an ice-cold manner. How to be hateful. Hatred has no power but of destruction of yourself and others. On this day, I would request you to think of love all the time. Love is all knowledge. Knowledge is all love. There's nothing beyond. If you have knowledge, it has to pass the test of love. If you know a person, it makes no record on you because you know him from outside. But if you love a person, then you know the person out there. You know him so well. You know him everything the way he is. It is this knowledge that is what we call it the para knowledge. That is the knowledge we have to see. All these books are only signaling towards that. They are milestones which are telling us, go ahead, go ahead. They do not solve the problem of entering into the kingdom of God. I request you that you all should come to this stage of understanding the divine within you, the love of God that is within you, which is trying to overflow from you, and enjoy the sense of emitting and giving. Giving has the greatest joy and pleasure. There is no pleasure in taking. And when you receive it, you start giving. You have heard Dhumal talking about how he has done work in Rahuri. In Rahuri, when I was going to Rahuri University, the people in the nearby village knew that our car will be going that way. They are ordinary villagers. They have never read any yoga. They don't understand anything more about vibrations than these feelings that you get. It's a subjective knowledge. It has no words. It's a subjective experience which you feel on your fingers in your being, the bliss of God. And as I was going, I just felt a jerk in the car because so many people were just lying on the road and some were standing on the road stopping the car, and they started shouting my jai. I was wonderstruck. I said, how did you know that I was in this car? He said, Mataji, you have given us vibrations. We knew this was the car which was bringing us vibrations. So now you have to get down here. I just got down. I embraced all of them. And our Sahajogis were waiting at the other end. I said, doesn't matter. This is what is Sahaja, such loving people. And at that time, I just thought of how once with Rama, how you felt those things with people, the very simple people of very simple heart with Shraddha, how they had those feelings of receiving your love and feeling it. Everyone needs love in this world. You cannot exist without love. Your whole being is based on love. And I wish all of you in this country to understand that unless and until there is love in your heart, don't try to do anything outside. Because if you do it, you will be found out in no time. Every human being understands what is love. There are lots of things that are happening within you. There are cosmic changes that are taking place today within you. I know that it's happening. The Sri Chakra itself has descended on this earth and already the Satyuga has started. This is the reason why you are feeling these vibrations on your fingers. And none of these gurus and rishis and all those people have mentioned these things because this is only possible when the Sri Chakra is brought down. It is here. You have to feel it and understand it.
it is for all of you to accept it with an open heart. I do not want anything. What can you give me? I do not want anything, but I want my children to be happy. I pray for their happiness. I live for them. And all the time, whether I am asleep or awakened or in the middle state, when they call this a Bhranta, I am just with you. Every moment you are in my thought. I wish all of you a very, very happy New Year today, because it is Navroz, and Navroz is the day when Navroz started his work on this work. He was a great Sahaja Yogi. He was an incarnation of Dattatreya himself. Vaidya Sahib has told you about Muhammad Sahib. I have to tell you that he was my father. And he was the incarnation of Dattatreya himself. He was not an ordinary person. Though the people tortured his life, every moment that he lived, they tortured him. And Hazrat Ali is a very, very great incarnation where only once Brahmadeva has incarnated, and he has incarnated as Hazrat Ali. So these people are so great. You cannot criticize them. They are so great. Every word that they have spoken is a mantra. Everything they have told you about these namaz, it is nothing but Kundalini Jagruti. Muhammad Sahib has done the greatest work in Sahaja Yoga and has done the greatest advancement as far as the Kundalini Jagruti is concerned. How can you criticize him? I can't bear to hear even a word against him. I know how much he has been tortured, and the same people today are born in this country who are talking against him. When you cannot reach even at his feet, why should you take such a big step? Understand, what have you done in life? What have you got with yourself that you are criticizing these great personalities? Khwaja Nizamuddin Sahib was a great awliya, no doubt about it, and a horrible king like Khilji tried to trouble him, and he was himself murdered, and his name has gone to the dying dust. Today, Khwaja Nizamuddin Sahib, you go and see the vibrations there. You go and see at Chishti's Maqbara also, at Ajmer Sharif you will see the same. At Patna, you go and see Patna Sahib, where you have got our Mahavir Sahib's also vibrations are there. All these people are speaking of the same truth I am telling you. But today you can make them out. You will know who they are. Please try to humble down yourself. First of all, get this eternal truth within yourself. Let your being be that subjective instrument to understand what is God. Don't be driven away by few readings here and few readings there. Don't be driven away by the small-hearted ideas and the egoistical tomfoolery that is going on is to make fun of everyone. Oh man, please awaken yourself to this great occasion of understanding this dynamic force is dying to bubble out of you. We have to change this world and transform it into a beautiful creation, because the Creator will not allow His creation to be destroyed. If you do not accept the truth, you will be destroyed. So please, again as a mother, I ask to accept the divine love and to be one. I wish all of you, all the Sahaja Yogis and all the people who are seeking the greatest of greatest, highest of highest achievement in the awareness of God and His love. That is what it is. Otherwise, the rest of it is all useless. Those who have sought other kind of sattvic or tamasic things in life have gone to waste. They have gone to hell and they are completely destroyed. You do not want to do that. You are simple people, ordinary people, and that's why you are the best people, because you do not suffer from any extremes. You have a very simple heart. You are leading a very religious life and a sanctified married life. This place is for the people who are in the middle path of Lord Buddha. Sahaja Yoga is the integration of all the truths of life. And I can prove it to you on the Kundalini that what I say is the fact. Unless and until you take Hazrat Ali's name, your Swadhisthana Chakra cannot be cured. And all the Sahaja Yogis know about it. And in the Sahaja Yogi Puja,
we have to take the name of Muhammad Sahab again and again, and that of Hazrat Ali. And also we have to take the name of Jesus, the Lord, who is the Ashraya of all this world, described by Sri Krishna in the Bhagavad Gita. He was the Mahavishnu. You can read it for yourself and you'll be surprised that all the things described about Mahavishnu are absolutely the same as Jesus Christ was. So I request you not to be so small-minded. You have not known the truth so far. So try to understand it, to be subjective, to feel it, to understand it. All the books are saying the same thing as I am saying. Only thing, I can do it. I am not doing it. It is just happening. I have come on this earth just for this ignition. This is the last point of ignition. This has to happen and this will happen. Let us see in this country, in this beautiful Yoga Bhumi, how many people accept it. May God bless you all. Again and again I bless you. I am going to now London on the 25th and hope all of you who have got realization in last 2 days will again come to our programs in Bharati Vidya Bhavan. On Tuesday we have at 6:30. We have also a very nice center in Altamount Road. You can take the address from here. On Altamount Road there is a very nice ground floor flat we have got in front of the beauty parlor, Kamal Beauty Parlor or something like that. That is the flat of Miss Moraji, who has kindly given us this flat for use. I hope all of you will take deeper interest into Sahaja Yoga, learn all the methods and master the Kundalini. There are so many people among us who know about it and you can talk to them. Even in the programs you can listen to my lectures by which you'll understand. But it is not the understanding through your hearing, but it is the understanding through your heart and through your feeling of vibrations. Only you can judge the Kundalini. Yesterday I have very much requested you, and again I am requesting you, that to understand Sahaja Yoga, you don't need too much of brains. What you need is a heart, is a Shraddha, one heart. And if you have that, it will work out. The time has come for many flowers to be fruits. The time is there. I thank you again and again for showing this great love to me. It's like when I feel the ocean of my love when it flows to the shores of all your hearts. The shore gives it back as a reaction. It's a parabolic movement. When my love passes through you and comes back to me as love, I enjoy it. It is such a beautiful experience. I mean, it is a different experience, perhaps, that cannot be coined or put into these mortal words. Thank you very much again and again. I thank all the trustees and all of you again. May God bless you with all its prosperity, with all its goodness, kindness, and the eternal, the Parama Chaitanyam should descend on you and on your awareness. இந்த ஸ்ரீ மாதாஜியின் செய்தியை நாம் மீண்டும் பதிவு வீடியோ பார்த்து கேட்கலாம். நமது இருதய மூலமாக நாம் அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனென்றால் எல்லாவற்றிலும் அந்த தன்னலம் இல்லாத அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பே ஞானமாகும். ஞானம் ஞானம் அன்பு நிறைந்தது, அன்பு ஞானம் நிறைந்தது. அனைத்து உண்மைகளையும் நாம் நமது இதய மூலமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். ஏனென்றால் இதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. ஆத்மாவின் அடையாளம் அனைத்து உண்மைகளையும் நமக்கு
இலகுவாக புரிந்து கொள்ள உதவுகின்றது. இப்பொழுது ஒரு தமிழ் பிறந்த நாள் பாடல் ஸ்ரீ மாதாஜிக்காக நாம் அனைவரும் பாடுவோம். இப்பொழுது நாம் பிறந்த நாள் பாடலை கேட்போம்.
அகற்ற வேண்டிய தேவலோகத்தில் தெய்வங்கள் கூடி பூலோகத்திருள் அகற்ற வேண்டிய சக்தி ஸ்வரூபிணி ஆதி குண்டலினி சக்தி ஸ்வரூபிணி ஆதி குண்டலினி ஸ்ரீ மாதாஜி அவதரித்தாரே ஸ்ரீ மாதாஜி அவதரித்தாரே அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள் அகிலம் கொண்டாடும் திருநாள் ஓ திருநாள் ஓ திருநாள் அன்னையின் சந்நிதி அலங்காரம் செய்து நெற்றியில் குங்குமம் இட்டு மனம் தரும் மாலை இட்டு அழகிய சேலை கட்டி தீபதூபம் ஏற்றி வைத்து அன்னையின் சந்நிதி அலங்காரம் செய்து திருப்பாதங்களில் நலங்கினையிட்டு அன்னையின் சந்நிதி அலங்காரம் செய்து திருப்பாதங்களில் நலங்கினையிட்டு ஆடி பாடி உன் பஜனையும் செய்து ஆடி பாடி உன் பஜனையும் செய்து மத்தளம் கொட்டி கொண்டாடுவோமே மத்தளம் கொட்டி கொண்டாடுவோமே அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள் புண்ணிய பூமி பாரத நாட்டில் சிந்துவாடா எனும் அழகிய நகரில் புண்ணிய பூமி பாரத நாட்டில் சிந்துவாடா எனும் அழகிய நகரில் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் பிறந்தவள் எங்கள் ஸ்ரீ நிர்மலா தேவி அகிலம் கொண்டாடும் திருநாள் அது எங்கள் அன்னையின் பிறந்த நாள் அகிலம் கொண்டாடும் திருநாள் ஓ திருநாள் ஓ திருநாள் ஸ்ரீ மாதாஜி எமது இருதயத்தில் வார்த்தைகள் இல்லை. இருதயம் நிறைந்திருக்கின்றது தாயே. தங்கள் அன்பால் இலங்கையில்
இருக்கும் சகஜ யோகிகள், வளர்ந்து வரும் சகஜ யோகிகள் அனைவரின் சார்பாக எமது இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம் தாயே. இலங்கையிலும் சகஜ யோகம் வளர எமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை இத்திருநாளில் தந்தார்கள். அனைத்து மக்களிலும் மன அமைதியும் தன்னலமில்லாத அன்பும் முன்னோங்கி அறியாமை இருளை போக்க முழுமையான ஆசீர்வாதத்தை தந்தருளும் தாயே. அனைத்துக்கும் நமது கோடான கோடி இதயபூர்வமான நன்றிகள் தாயே. இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இன்றைய ஸ்ரீ மாதாஜியின் செய்தியான அன்பான தூய்மையான இருதயம், அதுவே ஞானம் நிறைந்தது. எனவே நாம் இன்று ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி நமது இருதயத்தை முழுமையாக திறவுங்கள். நாம் நமது இருதயத்தை தங்களுக்கு முழுமையாக திறக்கின்றோம். அதில் இருக்கும் நல்லவற்றை நாம் மகிழ்ந்து அனுபவிக்கவும், அழிவுகரமானவற்றை தாயை முழுமையாக வெளியேற்றி நமக்கு மன உறுதி, தன்னலமில்லாத அன்பு நிறைந்த, பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த இருதயத்தை தந்தருளும். ஞானம் நிறைந்த, களங்கமில்லாத தூய இருதயத்தை எமக்கு தந்தருளும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று எம்மோடு இந்த நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். பேஸ்புக் அன்பர்கள் நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.